இப்போ பிக் பாஸ் ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருப்பாரு. அந்த சீக்ரெட் டாஸ்க்கை வெளியில் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு எல்லா ஃபைனலிஸ்ட்டும் சேர்ந்து ஒரு ட்ராமாலாம் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த ட்ராமா பண்ணும்போது 6 பேரும் நாங்கள் ஏன் இப்போ மணி எடுக்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அதாவது இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளாடி யாரோ ஒருத்தர் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் போயே ஆகணும், இல்லைனா பிக் பாஸே ஒருத்தர் எவிக்ட் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமில் சொன்ன மாதிரி இவங்க வெளியில் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. எல்லாருமே எங்களை மக்கள் இங்கே வர கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அப்போ திவ்யா வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் நான் என்னையும் மக்கள் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அதனால் நானும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரம்லாம் திருப்பி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வராரு. அப்போ எப்போ பார்த்தாலும் நான் ஷார்ட்டாக பேசுகிற மாட்டேங்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்களாம் மட்டும் இவ்வளோ லென்த்தாக பேசுகிறீங்க, நான் அப்படி பார்த்தா ஷார்ட்டாக என்னோடய ரீசன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு ப்ராங்க் ஃபைட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த கேப்பில் உள்ளே போயிட்டு அந்த கன்ஃபெஷன் ரூமில் இருக்கிற கெமியை வந்து கூட்டிகிட்டு வந்து எங்கேயா ஒழிச்சு வச்சிடலான்னு. பட் ஆக்சுவலி ஆல்ரெடி சாண்ட்ரா வந்துட்டு இவங்க எல்லோரும் வெளியில் வரும்போதே சாண்ட்ரா ஃபஸ்ட்டே போய் ஸ்டோர் ரூம்குள்ளே இருக்கிற கெமியை தூக்கி ஒரு கட்டிலுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சு மேலே ஒரு கருப்பு ஜாக்கெட்டோ ஏதோ ஒன்றைய தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து திவ்யாவுக்கு தெரியாது. அதனால திவ்யா அங்கே என்னங்க நம்ம ஒரு சண்டை போட்டுட்டு இதை ஒரு சாக்கா வச்சு உள்ளே வந்துடுவோம், உள்ளே வந்து இவங்கள உள்ளே கூட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, ஆமாம் நம்ம உடனே விக்ரமும் ஏதோ அந்த சண்டைக்கு ஈடு கொடுக்குற மாதிரி விக்ரமும் பேசுகிறாரு. உடனே ஆமாம் அப்படி தான் நான் முதுகை காட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட பதில் சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கிட்ட வந்துட்டு, ஐயோ ஸ்டோர் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுங்கள் பிக் பாஸ், ஸ்டோர் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுங்கன்னு திருப்பி சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துடுறாங்க, அந்த ப்ளூ சுடிதார் அப்சரா வந்துடுறாங்க. அப்சரா வந்தோடனே பக்கத்தில் கானா வினோதனாவும் வந்துட்டாங்க. அப்போ டக்குன்னு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறாங்க. எல்லாருமே நான் லெங்க்த்தாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு அவங்களாம் லெங்க்த்தாக பேசினாங்க, நான் மட்டும் பேசினா இப்படி பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு திருப்பி அந்த அப்சரா சிஜே அந்த பக்கம் போனதுக்கப்புறமா திருப்பவும் கேமராவில் ஒன்றுனா கேட்டுட்ருக்காங்க. கேமராவில் கேட்டு ஏன் பிக் பாஸ் திறக்க மாட்டேங்கிறீங்க, திறங்க சீக்கிரம் திறங்கன்னு சொல்லி பார்த்தா கடைசி திவ்யாவுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க கெமி உள்ளே ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா ஐயோ நான் தான் தெரியாமல் மொக்க வாங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, சாரி பிக் பாஸ், அது தெரியாமல் நான் இவ்வளோ நேரம் உங்களை ஸ்டோர் ரூம் ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு அந்த பக்கமாக போனாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.